கத்தோலிக்க திருச்சபையில புனிதர்கள்ங்கிற ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம். இந்த லிஸ்ட் வேண்டான்னு சொல்றவன் சாட்சியை அழிக்கிறான். எவன் சாட்சியை அழிப்பான்? தீமை செய்தவன். அந்த வழக்குல தனக்கு தண்டனை கிடைக்கும் நினைக்கிறவன் தான் என்ன செய்வான்? சாட்சியை அழிப்பான். அவன் உண்மை இல்லாதவன். இன்னைக்கு இந்த புனிதர்கள் லிஸ்ட்டை ஒருத்தன் அழிக்கிறான். வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவன் சாட்சிகளை அழிக்கிறான். ஆண்டவர் கொடுத்த முன்மாதிரிகளை அவன் அழிக்கிறான். ஏன்னா இவன் ஒரு மாதிரியை வைக்க போறான். அது எந்த மாதிரி? கடவுள் விரும்பாத ஒரு மாதிரியா இருக்க போகுது. சாட்சிகளை கடவுள் வைக்கிறாரு, முன்மாதிரிகளை வைக்கிறாரு. பவுலடியா சொல்றாரு, என்னைய முன்மாதிரியா வை அப்படிங்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னைய மாதிரி யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாழ்ந்தாங்களோ அவங்கள முன்மாதிரியா வச்சு போ அப்படிங்கிறார். அப்போ இந்த தாய் திருச்சபை ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ கூட நம்மளுடைய தமிழகத்திலிருந்து ஒருவர் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். பாருங்க, அவர் நம்பிக்கையும் அறிவாளியுமா இருந்தார். அதனால தான் மனுஷங்க கிட்டேருந்து வேதனையும் வெறுப்பும் வந்தபோது கூட அவர் என்ன செய்யல? தன் நிலையை விட்டு விலகி போல.